ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் அனிருத் இசையில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க மதராசி படத்தை பற்றி தான் பார்க்க போவோம். மதராசி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவில் வந்து கன் கல்ச்சர்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். யூபி, பீகார் அந்த மாதிரி. ஸோ அந்த மார்க்கெட்டை சவுத் இந்தியா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு ஒரு கேங்கு ஒரு 5 கண்டெய்னர் கன்ஸோட தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு என்ஐஏ அப்படின்ற போலீஸ் ஸ்குவாடு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை தான் இந்த மொத்த படமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே ஹீரோ எப்படி வராரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, அவரால் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஸோ படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட கதாபாத்திரமே கொஞ்சம் சிக்கலான கதாபாத்திரம். இது வரைக்கும் அவர் நடித்த படத்திலேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக எடுத்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். வந்து எந்த இடத்துலையுமே அவரோட முந்தைய படங்களோட சாயல் நமக்கு தெரியவே தெரியாது. படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஸோ இவரோட முந்தைய படங்கள்லாம் கொஞ்சம் சரியாக போகாமல் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு செம என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். படம் ஒரு 2.25 மணி நேரம் ஓடுது. 2.25 மணி நேரமும் ஒரு டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ அழகாக சீன்ஸை வச்சு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா படத்தோட வில்லன் வித்யுத். அவர் வர்ற சீன்லாமே ரொம்ப மாசாக இருக்கும். அவர் ட்ரெய்லரில் பேசுகிற அந்த ஒரு டைலாக் தான் படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே ஏற்றி விட்டுச்சுன்னே சொல்லணும். ஸோ படத்தில் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கா, நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குங்க. படத்தில் முக்கியமான சீன்லாம் நிறைய லாஜிக் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லவ்வை பேஸ் பண்ண ஆக்ஷன் படம். லவ் சீன்ஸ் அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. ஸோ வந்து ஆக்ஷன் சீன்ஸில் லேக் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எந்த குறையும் இல்லாமல் ஒரு ஃபுல் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் சும்மா ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய குறையாக அந்த படத்தில் எதுவும் சொல்ல முடியாது. அதில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து ரொம்பவே செயற்கையாக இருந்துச்சு தான் சொல்லணும். அவங்க வந்து விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபைட் சீனை 2xல ஓட விட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படங்க. ஸோ வந்து உங்களுக்கு கமர்ஷியல் படம் பிடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அந்த படம் பார்த்தோம்னா ஒரு காதலியின் ஜித்தன் அந்த மாதிரியான படம் ஜானரில் தான் இருக்குது. கதை வந்து பார்த்தோம்னா மிர்சாப்பூர் சீரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஹை பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் அமரன்லேருந்து ஒரு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கு போய் பார்க்காதீங்க. இது ஒரு நார்மலான டீசெண்டான ஒரு ஹீரோவோட படம். ஐ மீன் வந்து ஒரு சின்ன ஹீரோவாக இருந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிற ஸ்டேஜில் வர்ற படம் தான் இந்த மதராசி. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 தரலாம். அதுக்கு எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத படம் தான் இந்த மதராசி. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.